சாப்பிட்டியாமா? அப்பா அப்பா இந்த பாட்டை கேளு, அருமையா இருக்கும். உன்னை இதை பாட்டு வச்சு கேளுமா. எவ்வளவு அழகா இருக்கு. நானும் அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் பண்றேன்ப்பா. என்னடா எதுவும் புள்ளைய லவ் பண்றியா? சேச்சே, உன் பையன் அப்படிப்பட்டவனா? அதானே என் புள்ள என்ன மாதிரி தானே இருப்பான். அதான்ப்பா ஒரு பையனை லவ் பண்றேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா முன்னாடியே ஏதாவது பண்ணிருக்கலாம்டா. நீ உன் வாழ்க்கையே பின்னாடி தானடா பண்ணணும். இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட முன்னாலேயே சொல்லணும்னு நினைச்சப்பா. சொல்ல வேண்டியதானே, அன்னைக்கே பகந்து வீசிருப்பல அவனை. அதுக்கிடையில நான் ஒரு தம்பியை லவ் பண்ணிட்டப்பா. அப்ப நம்ம குடும்பத்துல யாருமே புள்ளைய லவ் பண்ணலையாடா? அதனாலதான்ப்பா நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன். என்னடா மொத்த குடும்பமே வானவில இருக்குதுடா. எனக்கு அப்பவே தெரியும் நீதான் பைத்தியம். ஏய் நீதானா பைத்தியம்? ஏய் நீதான்டா பைத்தியம். ஏய் நீங்க ரெண்டு பேரும் பைத்தியங்களா? இதுல யாரு பைத்தியம் இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். என் வீடு தெரியும்ல? தெரியுமே. என் வீட்டுல நான் இருக்கேன்னு போய் பாத்துருவா. போய் பாத்துட்டு. அப்பவே சொன்னல இவன் தான் பைத்தியம்னு. நானா இருந்தா அவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் போயிருக்க மாட்டேன். போன் அடிச்சு கேட்டிருப்பேன் நீ எங்க இருக்கன்ட்டு. எனக்கு அப்பவே தெரியும் இவனுக்கு ரெண்டு பேர் தான் பைத்தியம்னு. எதுக்கு போன் பண்ணணும், எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நீ ஏன் இங்கதான் இருக்க? உன்னை கூட்டி போய் வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்ட், போய் பாத்து வரலாம். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். காலேஜ்ல முடிஞ்சா அப்படி அடுத்து இப்போ வாழ்க்கையில படிப்புலாம் முடிஞ்சா அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ற மாதிரி ஐடியால இருக்கு. பெரிய நான் என்ன ஆக போறீங்க? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.